ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வேலை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு ஃப்ரெண்ட்லேயே நடக்கக்கூடிய அந்த 8th மார்க்கெட் தான் வந்திருக்கோம். எல்லா மாதமுமே கரெக்டாக 8th அன்னைக்கு இந்த மார்க்கெட்டை போட்டுருவாங்க. அதுவே சண்டே அந்த 8th வருது அப்படின்னா ஒன்றே முன்னாடி இல்லை பின்னாடி இந்த மார்க்கெட்டை போட்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அதே 8th அன்னைக்கு தான் எல்லாருக்குமே சேலரி வரும். அதை கணக்கு பண்ணி அந்த நாள் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக அதான் அந்த 8th மார்க்கெட்னு அந்த பேர். கிட்டத்தட்ட எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே டூரிஸ்ட் பிளேஸ், அதனால் கண்டிப்பாக எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க போட்டிருக்க மார்க்கெட்டில் எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் வரும். டாப்பு பிராண்ட்ஸ் வருமானு கேட்டால் சுத்தமாக வராது. இருக்கிற இதில் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த பிளாங்கெட்டாக இருக்கட்டும், சொட்டர், இதெல்லாமே இங்கேருந்து வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா ஊட்டிக்கு நம்ம மெயின் போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாமே வேறு லெவல் ரேட்டாக இருக்கும். அடுத்ததாக இங்கே கூட ஆப்பிள் வாட்ச் கொண்டு வந்துருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு காப்பியாக செகண்ட் காப்பியான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த இந்துக்காரங்க நாட்டில் அவங்களுடைய கடைகள் தான் மோஸ்ட்டு இது அவங்களுமே கொண்டு வந்துருந்தாங்க. நாங்கள் சீப் ரேட்டுக்கு தர்றோம் அப்படின்றது இருந்தாலும் நமக்கு தெரியாதானே. அதுவுமே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, அது வாங்குகிறாங்க. மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள திங்ஸ் இங்கே வாங்குறதுக்கு ரொம்பவே லாபம். நிறைய பேர் வருவாங்க. ஒரு காலத்தில் 4000க்கு மேற்பட்டவங்க இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போது 2000 தான் இருக்குது. அப்படி தானே எல்லாருக்குமே ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள திங்ஸ் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா ஊட்டி டோட்டலாகவே ரேட் அதிகம். நீ ஒரு சொட்டர் வாங்க போனாலே உங்களுக்கு ரேட் அதிகம். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ஆனால அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாருமே இங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கப்புறமா 12th மார்க்கெட் வெலிங்டனில் போடுவாங்க. அதையுமே நான் வீடியோ போடுறேன். அந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இதை விட கடைகள் அதிகம். ஆனால் திங்ஸ் வெரைட்டி இங்கே தான் அதிகமாக இருக்குது. அந்த வீடியோவுமே இன்னும் 2-3 நாளில் போடுறேன். இங்கே தான் அவங்களுடைய குவார்ட்டர்ஸுமே இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸ் ரோடு தான் ஃபுல்லுமே கொஞ்சம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். நீங்கள் நார்மலாக சென்னை, பெங்களூர் இங்கே மாதிரிப்பட்ட ஸ்ட்ரீட் வியூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் கடைகள். அது மாதிரி ஊட்டியில் அதிகம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி இங்கே 5-6 ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ப்ரௌனீஸு, சில ஜூஸ் எல்லாமே இங்கே ரேர் தான். எல்லாமே டீ காஃபி தான். கடைசியாக நம்மளுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரு சொட்டரம் வாங்கிட்டு ஒரு ஆள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா மந்துமே 8th இருக்கும். நாங்கள் இங்கே போனாலே ரேட்டு ஃபுல்லுமே ரூபாய் காலி ஆயிரும்னே இங்கே போகிறது கிடையாது. தேவைக்கு மட்டுமே போவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் அந்த 12th மார்க்கெட் வீடியோவும் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.